எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சனீஸ்வரர் நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்தால் என்ன மாதிரி பலன்கள் தருவார்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுன்றதை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோடையும் இந்து மத தெய்வங்களோடையும் ஜோதிடம் ஜாதகம் இதோட தொடர்புடைய வீடியோ. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். நம்ம ராசியிலேருந்து சனீஸ்வரர் எத்தனாவது ராசியில் இருக்கார் என்பது நம்மளே கணக்கு போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 12 ராசி தெரியும். இதில் நம்ம ராசி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சிம்ம ராசி இப்போ வந்து சனி வந்து விருச்சிகத்துக்கு போக போகிறாரு. சிம்மத்திலேருந்து விருச்சிகம் எத்தனாவதுன்னு பாருங்கள். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். ஸோ 4ஆவது இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். இப்போ இந்த வீடியோவில் சனி நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்தால் என்ன பலன் அப்படின்றத ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி பார்த்தா இப்போ டிரான்சிட் ஆகிறதுல மிதுன ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல வரார் சனி. 6இல் சனி வந்தால் ஆதாய வரவும் உண்டு, பணம் நிறைய வரும், சீரும் சிறப்பும் வரும், நல்ல பேர், சொத்து பத்து எல்லாமே வரும். அதோடு சேர்ந்து செல்வாக்கும் கூடி வரும், நிறைய பேர், ஆளடிமைகள் எல்லாமே கிடைப்பாங்க. போராட்டம் வெற்றி பெறும். எதை நினச்சி இறங்குறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியும். புது வீடு மனை வாய்க்கும், அதாவது இடம், புதிய வீடு அதெல்லாம் கிடைக்கும். கூர்மதியால் செல்வம் வரும், நல்லா இன்டெலிஜென்ட்டாக வேலை செய்யும் அறிவு, அதன் மூலமாக பணம் வரும். குடும்பத்தில் மதிப்பு உயரும், குடும்பத்தில் மதிப்பும் உயரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இது வந்து இப்போதைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்த 2.5 வருஷத்துக்கு பொருந்தும். இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.